அதாவது இப்போ பழனிவேல்ராஜன் சமீபத்துல அவருடைய தொகுதியில ஒரு சக்கர நாற்காலி ஒருத்தர் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு இவர் கேட்ட உடனே யார் கொடுத்தாங்க அப்படின்னு உடனே எம்ஜிஆர் அப்படின்ட்டார். அப்போ பிடிஆரோட முகம் மாறி போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி பிரச்சனை, செல்வ பெருந்தொகையா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கிறதா இருக்கட்டும், தேசிய தலைமை அங்கீகரிக்கலைங்கிறதும், ராகுல் காந்தியே வரலைங்கிறதும், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் நிற்கிறது. அதெல்லாம் கணக்கு பார்த்தால் இந்த முறை அதுக்கு சுந்தர் சிக்கு தான் அது வசமாகும். இந்த களம் இவர் அர்ஜுனன் அவருக்கு சாதகமா இருக்கிறது. செந்தில் பாலாஜி இந்த முறை மக்கள் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே இவருக்கு 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர்ந்த பேரு. இந்த முறை அவங்களுக்கு 9 தொகுதி 10 ராஜ்யசபா கொடுத்துட்டு உங்களுக்கு 4, அப்புறம் 6, அப்புறம் 8ன்னு பேசும்போது அதையெல்லாம் விசாகவினர் ரசிக்கவில்லை. இந்த 4 தொகுதியில திமுகவுக்கு பெரிய அப்செட் எங்க வரும்? வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. தமிழக அரசியல்ல இப்ப சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொரு தொகுதியோ ஒரு தனி கதையை சொல்லுது. ஸோ மதுரை சென்ட்ரல் நகரத்தோட பல்ஸ் அது என்ன சொல்லுது? வாசுதேவ நல்லூர் காஸ்ட் ஈக்குவேஷன் தான் அங்க கேம் டிசைட் பண்ண போகுதா? கோயம்புத்தூர் சவுத் ரொம்ப ஹை ப்ரொஃபைல், அங்க யாருக்கு அப்பர் ஹேண்ட்? திருப்பரங்குன்றம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அங்க டெம்பிள் பாலிடிக்ஸ் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? இந்த மாதிரி நம்ம 4 தொகுதிகளை பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேச திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம மதுரை சென்ட்ரல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அந்த தொகுதி எப்படி போயிட்டு இருக்கு? யார் நிக்கிறாங்க? யாருக்கு இப்ப வாக்கு சதவீதம் எந்த மாதிரி இருக்கு? எந்த உயருதா தாழுதா எல்லாம் சொல்லுங்க சார். இப்ப மதுரை மத்தி அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இன்றைக்கு இதுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள், கரெக்டா சொல்லணும்னா 2,48,339 வாக்காளர்கள் அங்க களத்துல இருக்காங்க ஓட்டு போடுறது. இன்னைக்கு வேட்பாளர்கள்னு பாத்தீங்கன்னாக்கா 22 வேட்பாளர்கள். இதுல பிரபலமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சுந்தர் சி அவர்களும் 2 பேருமே இருக்கிறாங்க பிரபலமா. மற்றபடி எல்லாருமே நிறைய இண்டிபெண்டன்ட் போட்டிடுறாங்க. நாம் தமிழர்லயே 2 பேர் போட்டிடுறாங்க. இதுல நிறைய இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட அங்க போட்டிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் அதெல்லாம் 100 ஓட்டு 50 ஓட்டு பிரிக்கிறது தான், அந்த அளவு தான். அதெல்லாம் பெருசா ஒன்றும் பாதிப்பு வரத்துக்கு இல்லை. இந்த 2 பேருக்கு நடுவுல தான் பிரச்சனையே இப்ப இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்க ஆண் வாக்காளர்கள் 1,18,996, பெண் வாக்காளர்கள் 1,29,310, 3ஆம் பாலினத்தவர் 33 பேர். இது அந்த தொகுதியில் வாக்காளர் நிலவரம். இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இவர் ஜெயிச்ச தொகுதி, அதிமுக இவங்க மாறி 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 ஜெயிச்ச தொகுதி. இவங்களுடைய அந்த இடம் என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆனா இன்னைக்கு இவர் மறுபடியும் நிற்கும் பொழுது ஜெயிக்க முடியுமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா திமுக 3 தடவை ஜெயிச்சிருக்கு, தமாக 2, டிஎம்டிகே ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இப்படிலாம் தான் வந்திருக்கு அந்த இடத்துல. இப்போ அந்த கூட்டணிகள் மாறி மாறி வரும்போதெல்லாம் இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மக்களோட கனெக்ட் ஆயிருக்காரா? ஈஸியா வந்துட முடியுமா இந்த முறை? அப்படிங்கும்போது அவருக்கு இந்த வாரம் கேக் வாக் கிடையாது. லாஸ்ட் டைம் அவர் அப்பா பேரு தாத்தா பேர்லாம் சரி, நான் யார் தெரியுமா, நான் போற ஃபிளைட் தெரியுமான்லாம் சொன்னாரு. ஆனால் அவரு அந்த ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய போர்ட்போலியோ கொடுத்தாங்க. பெரிய நல்ல படித்தவர், நான் போனாலே பெரிய ஃபிளைட்ல தான் போவேன். அந்த மாதிரி ஒரு படித்தவர் பெரிய மனிதர் அந்த ஊர்லன்னாங்க. ஆனா கடைசியில ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கூட வளகாப்பிற்கு நான் போல, இதுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போறன்ற ரேஞ்சில் அவர் பேசும்போது மக்கள் அவர் மேல அதிருப்தியில் இருந்தாங்க. அடுத்தது திமுகவின் தலைமை குடும்பத்து மேல ஒரு 30,000 கோடின்னு அவர் அந்த ஆடியோ எல்லாம் வந்த பின்னாடி இவரை பதவி விட்டு மாத்துறாங்க. ஸோ அது ஒரு நெருடல் மக்கள் நடுவில் இருக்கு. ஒருவேளை இவர் பேசுனது உண்மைங்கிறதுனால இவரை மாத்திட்டாங்களா அப்படின்னா அது ஆட்சியாளர்கள் மேல அதிருப்தியா மாறிட்டு இருக்கு. இன்னொரு சைடு திமுகவுக்கு பலமான வாக்காளராக இருக்கிறவங்க இவர் ஏன் இப்படி தெரியாம தப்பு தப்பா பேசுறாரு அப்படிங்கும்போது அது இவருக்கு எதிராக போகுது. ஸோ 2மே கட்சியோட அந்த வாக்காளர்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்குது அந்த இடத்துல. அதே மாதிரி
இவங்க நிறைய சொல்லி பார்த்தாங்க. அதிமுகல வந்து திரும்ப குஷ்பு அவர்களுக்கு சீட்டு தரல பாத்தீங்களா, வந்தவங்களுக்கு எல்லாம் தரல, கொடுக்கல, அப்போ பண்ணிட்டாங்கலாம். அது எந்த மாதிரி ஒரு அரசியல் அங்க உள்ள நடந்ததுன்னு தெரியல. அந்த தொகுதி அதிமுக கூட்டணியில இருந்த திரு ஏசி சண்முகம் அவர்கள் புதுநீதி கட்சிக்கு போய் அதுல வேட்பாளரா திரு சுந்தர்சி யாருமே எதிர்பார்க்காம ஒரு ஸ்டார் வேட்பாளரா உள்ள வந்துட்டார். ஆனா அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் அவர் வந்து தேர்தல் பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, 1000 விளக்கு அங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு ரொம்ப பெரிய படித்தவர் நம்ம தொகுதிக்கு வராரு அப்படிங்கிறதுக்கும், ஒரு பாமரன் நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் வராரு அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இவருடைய யதார்த்தமான பேச்சுக்கள், சாதாரணமா சொல்லும்போது மக்களோட ஒரு நெருங்கி பழகிற அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் அவருக்கு ஈஸியா இருக்கு. இவருக்கு இல்லை. சமீபத்துல கூட இவர் வந்து தன்னுடைய தொகுதியில ஒரு வயசானவருக்கு சக்கர நாற்காலி கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அவர் எம்ஜிஆர்ன்ட்டாரு. இவர் மூஞ்சி போன போக்க அந்த இடத்துல பார்த்துருக்கணும் வீடியோல. இவர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு, டக்குன்னு இவர் முகம் மாறி போச்சு. சோ இவர் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னமும் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே இருக்காருன்ற லெவல்லயே மக்கள் இருக்கிறாங்க நிறைய. அதாவது இப்போ பழனிவேல்ராஜன் வந்து சமீபத்துல அவருடைய தொகுதியில வந்து ஒரு சக்கர நாற்காலி ஒருத்தர் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு இவர் கேட்ட உடனே யார் கொடுத்தாங்க அப்படின்னு உடனே எம்ஜிஆர் அப்படின்ட்டார். அப்போ பிடிஆரோட முகம் வந்து மாறி போயிடுச்சு. சரி, அடுத்தது இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னா, அந்த பகுதியில எப்பவுமே தேசியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நேதாஜி அவர்களுக்கு இன்னைக்கும் அங்க நிறைய கிராமங்கள்ல நேதாஜின்னு தான் பேரு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த ஒரு இந்திய தேசிய ராணுவத்துக்கு அங்கிருந்தான் பெரும்பாலானவர்கள்லாம் போனாங்க அப்படிங்கும் போதும், மதுரை திருநெல்வேலியில இருந்து போனாங்க போதும் தேவர் அவர்களுடைய அந்த ஒரு பெரிய வாக்கு பின்னணி இருக்கு. இங்க அதிமுகல டிடிவி தினகரன் வந்து சேர்ந்துட்டார். சோ அந்த வாக்கு வங்கி ஒரு பிளஸ், புதிய நீதி கட்சி அவருடைய வாக்கு வங்கி ஒரு பிளஸ், பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு பிளஸ். சரி, ரொம்ப குறைவாவே இருந்தாலும் சரி பாமகவோட வாக்கு வங்கி பிளஸ். இன்னொன்னு, ஒரு பெரிய அளவுல, அதாவது வெளியவே தெரியாம எல்லா தொகுதியிலையும் வாக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய சமுதாய வாக்குகள், ஜான் பாண்டியன் உள்ள வந்திருக்காரு. சோ அந்த வாக்குகள் எல்லாம் வரும்போது இவருக்கு களம் சாதகமா இருக்கும். இன்னொன்னு, இந்த இடத்துல திரு சுப்பிரமணிய சாமி அவர்களே எம்பியா ஜெயிச்சாரு, மதுரையில தான் வந்தாரு. சோ இங்க வந்து ஆன்மீக பூமி, இன்னொன்னு ஆன்மீக பூமி. இந்த 5 வருடங்களாக இவர்கள் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு எதிராக செய்தார்கள்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே கோவில சரியா பராமரிக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 350-400 கோவில்களை இடித்தார்கள் என்பதும், டிஆர் பாலு மேடையிலேயே வந்து 1000 வருஷம் கோவிலை இடிச்சோன்னா என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டதெல்லாம் இந்த ஆன்மீக மண் என்பதால் இது எல்லாம் திமுகவுக்கு மைனஸ். இதெல்லாம் பிளஸ். இதுக்கு அடுத்து பிளஸ் எதுக்கு சொன்னோம்னா, பிளஸ் வந்து விஜய் எடுக்க போகும் வாக்குகள், அது ஒரு மைனஸ். ஏன்னா 21 இவங்க வாங்கின வாக்குல 10% வாக்கு விஜயோடது. என்ன கம்மியா வச்சாலும் 8% வாக்கு விஜயோடது. சைக்கிள் ஓட்டி பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? சோ அந்த வாக்குகளும் மைனஸ் மைனஸ். இது எல்லாம் இவங்களுக்கு மைனஸா இருக்க போகுது. சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, மதுரை வந்து குப்பை நகரத்துல லிஸ்ட்ல வந்துருச்சு, மோசமான சுத்தம் இல்லாத நகரத்துல வந்தது. அது எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் சரி பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல அதிருப்தியில நிக்குது. சரி, இப்போ வாக்குறுதி எல்லாம் நிறைய கொடுத்தாங்க, ஒண்ணுமே செய்யலை அப்படின்னாலும் போக்குவரத்து துறை, ஆசிரியர் இல்லாத அரசு பள்ளி, அரசு அலுவலகங்கள பற்றாக்குறை, தெருவில் சாக்கடை அளவுக்கு அதிகமா மதுரையில ஓடிட்டு. முன்னெல்லாம் சுத்தமான நகரம், ராத்திரி 2 மணிக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும்லாம் இருந்த ஊர் இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க, பயங்கரமா மாறி போச்சு. சரி, இன்னொன்னு, கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை, கல்வி நிலையத்துல பெண்கள் மேல தாக்குதல், இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க, போராட்டம் நடக்காத நாளே இல்லை. தினம் ஏதோ ஒரு வார்டுல ஏதோ ஒரு இடத்துல போராட்டம் நடக்கும். ஸோ அந்த அளவுல வந்து இன்னைக்கு அங்க வச்சிருக்காரு தொகுதியை. அப்போ இவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள், இப்ப இவர் சென்ற முறை வாங்கின வாக்குல பாதியாவது வாங்குவாரா அப்படிங்கிற நிலைமையில இவரை கொண்டு போயிடுச்சு. சுந்தர்சி வந்து கூட்டணி கட்சிகளின் பலம், சமுதாய பலம், பிளஸ் ஒரு யதார்த்தமா மக்கள்கிட்ட பேசுற அவர். இன்னொன்னு, எதுவுமே தெரியாம அவர் வரல. அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா, எதிர்கட்சி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப லாஜிக்கா கேட்கிறாரு. நான் இவ்வளவு சொல்லுங்க, உங்க கூட இருந்தவங்களே சொன்னாங்க, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கம்யூனிஸ்ட் சொல்லிச்சுல சொல்லுங்க, நீங்க இப்படி பண்ணீங்கல்ல சொல்லுங்கன்னு எல்லா கேள்வியும் கேட்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால அரசியல்வாதி எப்படி கேள்வி கேட்பாரோ அந்த மாதிரி கேள்வி கேட்கிறார் திரு சுந்தர்சி. ஸோ அந்த மக்களோட ஒரு நெருக்கம் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த 4 வீதிகள்
இந்த மதுரை அப்படிங்கும் போது அந்த கோவில் வீதிகளா இருக்கட்டும், எல்லா ஊர்ல இருக்கிறதா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இந்த முறை ரொம்ப இவங்களுக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய இடங்கள்ல இவருக்கு எதிர்வினை இப்ப ஆற்ற போகுது இந்த தேர்தல். அதெல்லாம் கணக்கு பார்த்தால் இந்த முறை அதுக்கு சுந்தர் சிக்கு தான் அது வந்து வசமாகும் அந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இதுல ஓட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்க 49.47% தான் போன முறை தேர்தல் 2021. 2011 52%, 2006 அந்த இதுல வந்து 56% ஓட்டு வந்தது. அடுத்த 2016 42 குறைஞ்சு 2021 49% ஆச்சு. ஸோ ஓட்டு பர்சன்ட்ங்கிறதே 50% தான் அங்க மொத்தமே பதிவார வாக்கு. 2.5 வரதே இவ்வளவுதான். அப்ப அதுல இவங்க என்ன வாங்க போறாங்க? இவர் போன உடனே பாத்தீங்கன்னா இவர் 73,000 வாக்கு வாங்கினாரு. 72 ஒரு ஜோதிராமலிங்கம் 39,000 வாக்கு வாங்கினார். சரிங்களா? அந்த மாதிரிதான் வந்தது ரெண்டு பேருக்கும். இவர் 49%, அவர் 26%, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் வந்து. ஆனா என்னன்னா, அப்ப மக்கள் நீதி மையம் 14,000 ஓட்டு பிரிச்சாங்க. இப்ப அது இவங்க கூட டிஎம்கே கூட சார்ந்து போனாலும் மற்றபடி எதிர் ஓட்டா இருக்கிறதுனால நிறைய பிரியும். சோ அதெல்லாம் இவருக்கு மைனஸா இருக்கு. இந்த தொகுதி என்பது இவருக்கு தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொகுதியா தான் இருக்கு. ஓகே. நீங்க இவருக்குன்னு சொல்றது வந்து பிடிஆர் பழனிவேல். எஸ் பிடிஆர் பழனிவேல்ராஜ்ங்கிறது திமுகவுக்கே. நான் சொல்றது திமுகவுக்கு கரை சேருமா திமுக அப்படிங்கிற நிலைமையில தான் அது இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய பிடிஆர் வந்து தான் ஒரு செல்வந்தர் அந்த வகையிலேயே இருக்காரு. ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிடிஆரா சுந்தர்சியா அப்படிங்கும் போது மக்கள் நம்ம வீட்டு தம்பி வந்திருக்கு சுந்தர்சியை கூப்பிடுவாங்க. ஆனா பெரியவர் வந்திருக்காரு, சார் வந்திருக்காருன்னு பிடிஆரை கூப்பிட வேண்டிய நிலைமை. சோ அந்த இடத்துல பிடிஆர் வந்து இந்த முறை போன முறை வாங்கினதுல பாதி ஓட்டாவது வாங்குவாரா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காரு. அதனால இந்த முறை அவர் கனவாக தான் போகும். ஏன்னா முதல்வர் சொன்னார் இல்லையா, கனவு உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு. அதுல பிடிஆரோட கனவையும் சொல்லிக்கலாம், நான் எம்எல்ஏ ஆகணும்னு. அந்த முறை அந்த அளவுல தான் இவருடைய செயல்பாடு இருக்கு. அதனால் பிடிஆர் இந்த முறை பின்தங்கி தான் இருப்பார். சுந்தர் சி வேகமாக முன்னேறுகிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டும். சார், இங்க மைனாரிட்டி ஓட்டு, அப்புறம் அது வந்து ட்ரேடர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற ரீஜன், அவங்க ஓட்டெல்லாம் வந்து எந்த பக்கம் போறது? சார் இங்க ஆக்சுவலா இந்த திமுக ஆட்சியில எம்எஸ்எம்இங்கிறது நிறைய அடி வாங்கிடுச்சு. ஒண்ணு, இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒன்றிய அரசு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கும் இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த கடைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ கடையை பார்த்தீங்கன்னாலே லோக்கல் கடைகள்ல சொத்து வரி வசதியாச்சு, தண்ணி வரி வசதியாச்சு, எல்லா வரிகளும் தமிழ்நாடு அரசு வசதிருச்சு. நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் அங்க இருக்கு. வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெரிய தொழிற்சாலை எல்லாம் அங்க வரல. இவர் சொன்ன அந்த வின்பாஸ்ட்ங்கிறது தூத்துக்குடி பக்கம் கொண்டுறாரு. அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் ஒண்ணு கம்பெனினாரு. 2 கம்பெனி தான் திறந்தாங்க. வேற வேலை வாய்ப்புகள் பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் அந்த பக்கத்துக்கு வரல. அதே மாதிரி வந்து இப்போ சமீபமா நாங்க மெட்ரோ கேட்டோம், எங்களுக்கு தரல, கோயம்புத்தூர் கேட்டோம், மதுரை கேட்டோம்லாம் சொல்லி ஒரு கடைசியில புருடா விட்டாலும் அது மக்களுக்கு யதார்த்த உண்மை தெரியும், எந்த ஊருக்கு எப்படி இருக்குங்கிறது. அந்த ஊரே வந்து அசுத்தமான நகர பட்டியல வந்துருச்சு. சுத்தமா இருந்த ஊருங்கும் போது மக்கள் அதுக்கே வெறுத்து கிடக்குறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இல்ல, டெவலப்மெண்ட் இல்ல, ஒன்லி கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப கடுப்புல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை வாக்குகள் அந்த மாதிரி வாக்குகள் அப்படின்னு பிரியும் போதே மக்கள் இவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. எத்தனை வருஷம் தான் நீங்க வந்து சிறுபான்மை பேரை சொல்லி பாஜக உள்ள பூந்துரும் சொல்லி சொல்லுவீங்க? அந்த மிரட்டெல்லாம் இந்த முறை நடக்காது. ஏன்னா திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிக்கிறாங்க, நிறைய மதத்தவர்கள், எல்லா மதத்தவரும் நிக்கிறாங்க எல்லா உருளையும் போது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப என்ன சொல்றது, சிறுபான்மை மக்களை இத்தனை ஆண்டுகளாக திமுக ஏமாற்றி வருகிறதுங்கிறத ரொம்ப பட்டவர்த்தனமா காட்டு. அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப தெளிவா ரூட்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஒரு கிராமத்திலையும். சோ அது வந்து திமுகவுக்கு இந்த முறை சிறுபான்மை வாக்குகள் என்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இப்ப இந்த காலமோகன் பாக்குல இப்ப வந்த ஒரு பில்லு 2011 காங்கிரஸ் கொண்டு வந்த எஃப்சிஆர் பில்ல இப்ப இவங்க அதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வரும்போது இது வந்து ஒரு மதத்தை எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் பூசா உருட்டிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா அந்த பில்லுல. 2011 காங்கிரஸ் கொண்டு வந்த பில்லு இப்ப பாத்தீங்கன்னா முதல்வர் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் இஸ்லாமியர் வாக்குகள் என்பது நமக்கு சரிந்து கொண்டு இருக்கிறது. உடனே டக்குன்னு இந்த பக்கம் கொண்டு போறாரு. அவரு என்னைக்கு இருந்தாலும் மத ரீதியா தான் பேசுவாங்க. நம்ம என்னைக்குமே மத ரீதியா யோசிக்கிறது இல்லை. அவருக்கு அதை தவிர வேற தெரியாது. அதனால வந்து இந்த இந்த மதுரை அப்படிங்கிறது வந்து அவருக்கு தன்னோட ரியல் பேச பார்க்க போறாரு. ஆன்மீக பூமி அது என்னங்கிறத இந்த முறை பார்க்க போறாரு. ஓகே, நன்றி சார். இப்ப நம்ம வாசுதேவ நல்லூருக்கு வருவோம். அங்க வந்து காஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டிசைட் பண்ணுதா?
அங்க எப்படி இருக்கு? ஆனந்தன் ஐயாசாமி வந்து முதல் முறையா களம் இறங்குறாரு. அவர் வந்து லோக்கலா ரொம்ப கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிட்டு வராருன்னு நமக்கு தெரியும். ஸோ அங்க எப்படி இருக்கு கள நிலவரம்? அந்த இடம் வாசுதேவ நல்லூர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இவங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சிவகிரி மாவட்டம், இந்த சங்கரங்கோயில்ல பாதி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே மிக்சடான ஒரு ஏரியா. அது ஒரு மிக்சடா வரக்கூடிய இடம் தான் அந்த இடம். இப்போ அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனாக்க சின்ன சின்ன ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள் நல்ல, அதாவது இன்னும் சொல்றோம் புளியங்குடி, அந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியா எல்லாமும் கவர் ஆகக்கூடிய ஊர். ரொம்ப பெரிய இடத்துல தான் அந்த டவுன்ஷிப்லாம் வரணுங்கிறதுல சின்ன சின்ன இடங்கள் எல்லாமும் கவர் ஆகக்கூடிய ஒரு மிக்சடான ஏரியா. இந்த இடத்த பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்க நீங்க போன முறை கண்டினியூஸாவே வந்து நிறைய ஜெயிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ். காங்கிரஸ் உடைய கோட்டையா தான் அது இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ்ன்ற ஒரு பேர் தான் அங்க. இப்போ இந்த முறை திமுக வந்து காங்கிரஸ்க்கு நிறைய உள்ளுக்குள்ள இருக்க உண்மையான அந்த காங்கிரஸ்வாதிகள்லாம் நிறைய வெறுப்புல இருக்கிறாங்க. ஸோ அது காங்கிரஸின் கோட்டையாக இருக்கும்போது அந்த இடம் வந்து இவருக்கு வந்து எதிராகத்தான் நிற்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. போன முறை பாத்தீங்கன்னாக்க மதிமுகல சதன் திருமலைக்குமார் ஜெயிச்சிருக்காரு. அவரு ஜெயிச்சதே பாத்தீங்கன்னாக்க 68,730 ஓட்டு, 72 அஇஅதிமுக 66,600 300 ஓட்டு. கிடைச்ச ஒரு 1,800 அந்த ஓட்டுக்குள்ளதான் ரொம்ப கம்மியா தான் ஜெயிச்சார் அவரு. சரிங்களா? வெற்றி அந்த வேறுபாடுங்கிறது 2,300 ஓட்டு. கரெக்டா சொன்னா 2,367 ஓட்டு தான் வித்தியாசம். ரொம்ப நெக் டு நெக்ல தான் வந்து தோத்து போனாரு. ஆமா. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இதே மனோகரன் ஜெயிச்சார் அந்த இடத்துல. மனோகரன் ஜெயிச்சார். அன்னைக்கு வாக்கு வித்தியாசம் வந்து 18,000. அதிமுக ஜெயிக்கும் போது வாக்கு வித்தியாசம் 18,000. இவர்கள் ஜெயிக்கும் போது 2,500. இந்த 2,500ங்கிறது கூட நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த நீட் வாக்குறுதி, நகைக்கடன் தள்ளுபடி, அனிதா பிரச்சனை எடுத்தது எல்லாம் இவங்க ரொம்ப பொய்யான சில வாக்குகள் கொடுத்தனால வந்தது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த இடத்த பொறுத்த மட்டும் அந்த தேசியம் என்பது முக்கியமா நிற்கும் போது அந்த இடத்துல இவங்களால திமுகங்கிறது பெருசா அந்த இடத்துல கரையேறுவதற்கு கம்மியா இருக்கு. இந்த முறை அங்க பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி அந்த இடத்துல 22 வேட்பாளர் 22 வேட்பாளர் வராங்க இந்த இடத்துக்கு. சோ இது வந்து இந்த இடத்துல இவரு பாஜக ஆனந்தன் ஐயாசாமி நிக்கிறாரு. இவர் வந்து திமுக ராஜா என்பவர் இருக்கிறார். மற்றபடி அதேதான், எல்லாமே அனுஷ்யா, எல்லா இடத்துலயுமே அந்த பேரு அவங்களே நிறைய வராங்க. ஆனால் உள்ளூர் ஆட்கள் நிறைய இருக்காங்க. அப்படிங்கும் போதும் முன்ன சொன்ன அந்த நம்முடைய மதுரை தொகுதிக்கு சொன்ன மாதிரிதான் இவர்கள் எல்லாம் பெரிய அளவுல வாக்கு பிரிக்க போறது இல்லை. ரொம்ப கம்மியா தான் வாக்கு பிரிக்க போறாங்க. ரொம்ப கம்மியா தான். சோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுல இந்த தொகுதிக்கான பிரச்சனை என்ன? இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவங்க திமுக கொடுத்த வாக்குறுதியே பண்ணல. திமுக கொடுத்த வாக்குறுதியே பண்ணல. மறுபடியும் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுவும் இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேரும் பொழுது இவர்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா வரும். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுல இது வரல, ஆதரவு இல்லை. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ஓட்டு கேட்டு போறாங்க நிறைய ஏரியாக்கள்ல. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக திருப்பி அனுப்புறாங்க எல்லாத்துக்கும். நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு பதில் சொல்ல முடியல. இவங்களால பதில் சொல்ல முடியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு, காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி பிரச்சனை, செல்வ பெருந்தொகையா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கிறதா இருக்கட்டும், தேசிய தலைமை வந்து அங்கீகரிக்கலைங்கிறதும், ராகுல் காந்தியே வரலைங்கிறதும், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா நிக்குது. சொற்ப வாக்குல தான் ஜெயிச்சாங்க. சொற்ப வாக்குல போன முறை மதிமுக நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்க. காங்கிரஸ் உடைய தொகுதியை மதிமுக நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்ற ஒரு வெறுப்பு இருந்தது. அதுவே ஒரு வெறுப்பு இருந்தது. சோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது இந்த முறை அது அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு அணி என்டிஏ கூட்டணிக்கு தான் அது வந்து பலமா இருக்கு. இன்னொன்னு, இவர் வந்து ஆனந்தன் ஐயாசாமி வந்து அந்த தொகுதியில எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாம நிறைய சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஏன்னா அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் யாரும் எதுவும் கிடையாது. ஏன்னா புதியவரா வராரு, நிறைய களத்துல இருந்திருக்காரு, சமூக பணியில இருந்திருக்காரு. இந்த இடத்துல முதல் முறையா வரும்போது இவர்களை எதை சொல்லி அவரை கை காட்டுவாங்க? சரி, இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இது வந்து பாஜக செய்த ஊழல், ஒரு ஊழல் கூட சொல்ல முடியல அவர் பேர்ல, எந்த ஊழலும் சொல்ல முடியல. சரி, இப்ப அதிமுக மேல ஊழல் சொல்லிடலாம், அவங்க ஊழலான ஆட்சி முன்னாடி, அது வேண்டாம் அப்படின்னா ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் மொத்த பேரையும் கொண்டு போய் தங்க கூட வச்சுக்கிட்டாங்க. சோ இவங்களால இப்ப அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லியும் குற்றம் சாட்ட முடியல. சோ இது எல்லாம் வரும்பொழுது திமுகவுக்கு பிரச்சார பலம் ரொம்ப குறைவா இருக்கு. திரும்பி எடப்பாடி காலில் விழுந்தாரு, இதையே உதயநிதி பேசிட்டு இருக்காரு ஊரெல்லாம். அவரால் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ண முடியல, அவங்கள்ட்ட இல்லை. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் வந்து காங்கிரஸ் உடைய உட்கட்சி பிரச்சனை, தேசியம்,
இதையெல்லாம் பார்த்து வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல இவர் வந்து நம்ம என்டிஏ கூட்டணி சார்பாக ஆனந்தன் அவர் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வேற பெரிய ஆளுங்க இது வரைக்கும் நீங்க ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ல் 7 முறை காங்கிரஸ் தான். இவங்களுக்கான திமுகவுக்கான ஸ்கோப்பே இல்லாம தான் அந்த இடம் இருக்கு. அப்போ காங்கிரஸே திருப்பி நிக்குதுனாலும் யோசிக்க வேண்டிய தொகுதி இது. இல்ல, அதாவது காங்கிரஸே நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திமுக வந்து கலையரங்கிருக்கு. அப்படிங்கும் போது நிறைய பிரச்சனைகளை திமுக சந்திக்க வேண்டும். அவர்கள் திமுகவே நிற்கும் போது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். எல்லாவற்றையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன வாட்டி வாங்கினதுல இந்த முறை கண்டிப்பா ஒரு 30% ஓட்டு குறையும். அவங்களுக்கு சென்ற முறை வாங்கியதை விட 30% குறையும். பிளஸ் தாவேகாவின் வருகை, அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த இடமும் இவருக்குத்தான் ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக, என்டிஏவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த தொகுதி இருக்கிறது. அதனால ஆனந்தன் அவருடைய வெற்றி தான் இங்கே நல்ல அளவில் தெரிகிறது. சார், இந்த வாசுதேவ நல்லூர்ல ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பொதுவா எப்படி இருக்கு? இந்த தடவை ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்து மாறிச்சுன்னா அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கலாமா? நார்மலாவே வந்து ஒரு 54, 55, 50, 33 கூட வந்திருக்கு. 33 வந்திருக்கு ஒரு சில டைம்ல. நீங்க ஓட் பர்சன்டேஜ்லாம் அந்த இருந்து தான் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு. நீங்க பர்சன்டேஜ் அப்படின்னு ஓட் பர்சன்டேஜ் மொத்தமாலாம் கணக்கு பண்ணிக்கிறாங்க நிறைய வரும். ஆனா 50% நார்மலா 50% வந்து இல்ல, அதாவது மதம் சொல்ற மாறி வருது. 50, 55 ஆனால் மாறி வருது. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல நம்பர் சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாவே நம்ம பார்த்தோம்னாலே ஆவரேஜே நமக்கு வந்து கம்மி தான். தமிழ்நாட்டோட ஆவரேஜுங்கிறதே நமக்கு கம்மி தான், பெரிய அளவு இல்லை. இப்ப பதிவான வாக்குகள் வச்சு ஏதாவது இருக்கா? அதாவது நிறைய பெர்சன்டேஜ் வர சமயத்துல ஒரு கட்சி வின் பண்ற மாதிரி, கொஞ்சம் கம்மியா வர சமயத்துல இன்னொரு கட்சி வின் பண்ற மாதிரி அப்படி இருக்கா ஏதாவது? இல்ல, அதாவது இப்ப ஒரு இது சொல்றேன். இதுலயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, சென்ற முறை இவங்க பதிவான மொத்த ஓட்டு 2,41,000, பதிவான ஓட்டு 1,73,000. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு 70,000 பேர் ஓட்டு போடல. ரொம்ப 2 லட்சம் தான் 30% ஓட்டு போடல. 70%, 72% வந்திருக்கு பதிவான மொத்த வாக்குகள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2021ல. அந்த நான் சொல்றது வெற்றி வேட்பாளர்லாம் 50, 55 வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஆனா ஏரியால பாத்தீங்கன்னாக்க 72 வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 74% டோட்டலா எல்லாருடைய வாக்கும் பார்த்தா 74% வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கியிருக்கு? நீங்க அந்த இதுல நான் சொல்றது வந்து 2016 அந்த சமயத்துல மொத்த வாக்காளர் 2,21,000 தான். அப்ப பதிவானது 1,64,000. 1,64,000. அப்ப வந்து 74% ஆல் ஓவர் டோட்டலா. அன்னைக்கு ஜெயிச்சவர் வாங்கின வாக்கு 45%. 45% வாங்கி. அப்ப மனோகரன், அதிமுக இருக்கிற மனோகரன் தான் ஜெயிச்சார் அன்னைக்கு. அப்ப அவர் ஜெயிச்சார். 2011லயும் இந்த இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சது. அன்னைக்கு அவருக்கு விழுந்தது 56% ஓட்டு. 56% ஓட்டு அவருக்கு அன்னைக்கு வந்தது. மொத்தம் பதிவானது 76னா அவரே 56% எடுத்தாரு. ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பிரிக்கும் போது அவர் 56%, அன்னைக்கு நின்ன காங்கிரஸ் கணேசன் அவர் 37%, இப்படி எல்லாம் அங்க வந்திருக்கு அவங்களுக்கு டோட்டலா. ஆனா நீங்க ஆல் ஓவர் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வெற்றி பெற்ற வித்தியாசம் வந்து 28,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார் 2011ல. சோ அதிமுக ஜெயிக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 28, 20. ஆனா திமுக ஜெயிச்சதெல்லாம் பாருங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 10,000 அதுக்குள்ளதான் இருக்கும். சோ அது மாதிரி இவர்களுக்கு வரும்பொழுது இதெல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு, நான் அந்த பகுதியில வந்து வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. வளர்ச்சி மிகவும் குறைவு. இந்த ஆட்சியில ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மக்கள்கிட்ட பெரிய குறை ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டாவே இன்னும் இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற தொகுதி கூட இவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா அங்க காங்கிரஸ் உடைய பகுதியும் போது அது வளர்ச்சி அடைஞ்சிட்டா காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால திமுக வந்து அதை கண்டுக்காம விட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து அதிமுக இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா முடிஞ்ச அளவு அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த முறை இவர்கள் ஒண்ணுமே செய்யலைங்கிறது, டோட்டலாவே செய்யல, ஒதுக்கப்பட்டதுங்கும் போது அந்த மக்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை. அதனால இதெல்லாம் களத்தில் இந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னாங்க, இவருக்கு வந்து கண்டிப்பா இந்த முறை ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டான இடம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ், திமுக, விசிகா பிரச்சனை, இதுல விசிகாவோட பிரச்சனை வேற இருக்கு. இதுல இன்னொன்னு நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னாக்க தேமுதிக, விசிகா 2 பேரும் சமீப காலமாவே ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு வாரமா அவங்களுக்குள்ள.
அந்த ஒரு இணக்கமும் இல்லை அவங்களுக்குள்ள, இணக்கம் இல்லை. தேமுதிக காங்கிரஸ் எவ்வளவு எல்லாம் பேசியது, திமுக எவ்வளவு பேசியது தெரியும். சோ காங்கிரஸுக்கு மெயினான களமா இருக்கக்கூடிய இடம் தேமுதிகவை ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சோ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அப்போ அந்த வாக்குகளும் இவர்களுக்கு மைனஸா தான் போகும். இன்னொன்னு, பல ஊர்ல விசிகாவோட கொடியே உள்ள விடல, வரையல, எழுத்து பாத்தீங்கன்னாலே சில இடங்கள்ல விசிகா 4வதா போடுறது, சில இடத்துல 8வதா பேர் போடுறதுன்னு போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கிராமங்கள்ல போகும்போது இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இது தனித்தொகுதி. இது நீங்க விசிகாவை புறக்கணித்து விட்டு நக்கல் சிரிப்பெல்லாம் சிரிச்ச பிரேமலதா அப்படிங்கும் போது அதுவே ஒரு வாக்கு வங்கியை பாதிக்கும். ஆதிக்க மனப்பான்மைன்ற ஒரு வாக்கு வங்கியை பாதிக்கும். சோ அது திமுகவுக்கு மைனஸா இருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது உள்ளுக்குள்ள நீங்க விடுதலை சிறுத்தைகள் பிரச்சாரம் பண்ணுவாரா, என்ன பேசுவார்? வேங்கை வயல் பிரச்சனையில வாய் மூடிட்டு இருந்தாரு, அஜித்குமார் பிரச்சனையில வாய் மூடிட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுவார்? அந்த மக்களுக்கு ஒண்ணும் செய்யலைங்கிறது தெரியும். சரி, ஒண்ணுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, ஓட்டு போடலாமா, இவருடைய கூட்டணியில இருக்காருன்னா விஜயகாந்த் ஆட்கள் நிக்கிறாங்க. சோ அந்த ஒரு இடர்பாடு இருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த தொகுதி என்பது கண்டிப்பா அதிமுக என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கு தான் அது சாதகமா இருக்கிறது அப்படிங்கிறதுதான் கலை யதார்த்தம். ஓகே சார். அடுத்தது கோயம்புத்தூர் சவுத் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் சீட். ஏன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக களம் இறங்குறாரு. அங்க வானதி சீனிவாசன் அவங்க முன்னாடி இருந்துட்டு கமல்ஹாசனோட போட்டி இட்டுட்டு இப்போ அவங்க கோயம்புத்தூர் வடக்குக்கு போயிருக்காங்க. அங்க எப்படி நிலவரம் இருக்கு? அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஒரு கோட்டை தான். அதிமுகவின் அந்த கொங்கு மண்டலம் என்பதே அதிமுகவோட ஒரு கோட்டை தான் இன்னைக்குமே. பாஜக ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து அங்க எடுத்துட்டு இருக்கிற இடம். அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், இந்த அரசாங்கம் மத்திய அரசு தொழில் முனைவோருக்கு செஞ்சதுனால கொங்கு பெல்ட்டுங்கிறது ஏடிஎம்கே பலம் வாய்ந்த கட்சி, பாஜக நல்லா வளர்ந்து வேரூன்றி நிற்கின்ற ஒரு கட்சி. இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த தொகுதியில வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயித்திருந்தாலும் சென்ற முறை அவர் தொகுதி மாறுறாரு அப்படிங்கும் போது என்ன யார் வருவாங்க அப்படி யோசிக்கும் போது திரு அர்ஜுனன் அவர்கள் அதிமுக வர்றார். அவர் ஏற்கனவே அங்க பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளர், களத்துல ரொம்ப டஃப் கொடுத்து வரக்கூடிய ஆள். அவர் வந்திருக்கிறவர் செந்தில் பாலாஜி. தான் கிங் மேக்கர் திமுக சொல்லிக்கிட்டு இருந்தவர் தன்னுடைய தொகுதியை விட்டுட்டு இடம் மாறி ஓடி வர்றாரு. அங்க அவருக்கு பயம். அவருக்கு என்ன பயம்னா, ஒருவேளை அண்ணாமலை நிற்பாரோ அப்படிங்கிற பயத்துலதான் அவர் இடம் மாறினதே ஃபர்ஸ்ட். ஆனா அண்ணாமலை அவர்கள் நிக்கல வேற. இவர் அந்த பயத்துலதான் தொகுதி மாறி வந்தார் இந்த பக்கம். அந்த பயம் ஒண்ணு. இவர் மேல இருக்க வழக்குகளா இருக்கட்டும். இன்னொன்னு, இவர் தன்னுடைய மாற்று வேட்பாளரா அந்த இடத்துல அசோக் குமார் வர்றாரு. இவருடைய வேட்பாளர் கூட இருக்கிறவங்க, இவருடைய சொத்து பிரச்சனை, இவர் மேல இருக்கிற எல்லா அலிகேஷன்ஸ். ஏன்னா இவர் இப்ப எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டோம், 6 மாசத்துல இவருடைய வழக்கு தீர்ப்பு வேற மாதிரி வந்துருச்சுன்னா அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. மறு தேர்தலை சந்திக்கிறோமா, அதுக்கு இவரையே தேர்ந்தெடுத்துருவோமே அப்படிங்கிற ஒரு மனநிலை திமுகவுக்கு எதிராக நடுநிலையாளர்கள்ட்ட இருக்கு. மற்றபடி அதிமுக பாஜக அந்த கூட்டணியில எல்லாம் வலுவாக இருக்கிறது. அப்படிங்கிறதும் தொழில் முனைவோர் இந்த எம்எஸ்எம்இ முதல்ல சொன்னதே அந்த மாதிரி எம்எஸ்எம்இ இன்னைக்கு அந்த கோவை மாவட்டம் அந்த பகுதி எல்லாத்துலயுமே டோட்டலாவே வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. எதுவுமே நீங்க கரண்ட் பில்லு மாசம் எடுக்கிறேன்ட்டு இன்னமும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சுமையாக தொழில் முனைவோருக்கு இருக்கு. அவங்க மில்லு நடத்துறவங்க எல்லாம் மாசம் கட்டினா நல்லா இருக்கும், நான் பண்றேன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணுமே பண்ணலங்கும் போது அவங்க எல்லாம் கடுங்கோபத்துல இருக்காங்க. சார், நார்மலா 3000 ரூபாய் வந்தா டபுள் போடும்போது அது வேற எங்கேயோ போய் நிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பலமுறை கேட்டாங்க. இன்னொன்னு, இவர்கள் நாடகம் நடத்தினா, என்னதான் நாடகம் நடத்தினாலும் அந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சமூக நீதி பேசக்கூடிய திமுக, சமூக நீதி நாங்க தான் சமதர்மம் பேசக்கூடிய திமுக, அந்த பகுதியில போயிட்டு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிடி நாயுடு இல்லைன்னா ஊரே கிடையாது, அவர் தான் இந்த ஊரை வடிவமைச்சவர் அப்படின்னு திடீர்னு நாயுடு பாலம்னு எதுக்கு வைக்கணும்? ஜாதி அங்க எதுக்கு நீங்க போய் ஜாதி பேசணும்? சமத்துவ திமுக, சமதர்ம திமுக எதுக்கு பேசணும்? இப்போ ஒரு சார்பு ஓட்டாவது நமக்கு வருமே. ஏன்னா திரு எடப்பாடி அவர்கள் அங்க வெயிட்டா இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் வெயிட்டா இருக்காரு, ஏற்கனவே சிபிஆர் அவர்கள் இப்போ
இந்தியால வந்து அவ்வளவு பெரிய பதவி, துணை ஜனாதிபதிங்கிறது அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய, அந்த ஊர் மக்களுக்கு வந்து நம்ம ஆளு போயிருக்காரு, இதெல்லாம் அங்க வந்துருச்சுங்கும் போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சரி, அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது பண்ணுவோமே, ஜாதி ஓட்ட வாங்கலாமேன்னு பிரிவினை பண்றாங்க. சரி. இதே மாதிரி போன முறை வந்து திமுகவுக்கு எதிராக கமல் நின்றாரு. நிறைய நடுநிலையாளர்கள் அவர் பெரிய ஆளு, நமக்கு அப்படியே செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லாங்க, டார்ச் எல்லாம் உடைச்சாரு நம்பினாங்க. ஆக்சுவலா அந்த ஓட்டெல்லாம் திமுகவுடைய எதிரோட்டெல்லாம் அதிமுகவுக்கு நிறைய போகாம, பாஜக கூட்டணி நிறைய போகாம ரொம்ப நெக் டு நெக்கா கமலோட அவங்க கடைசி வரைக்கும் ஒரு போராடி தான் ஜெயிச்சாங்க. சரி, இப்ப அந்த ஓட்டெல்லாம் அவருக்கு இருக்கா? மக்கள் நீதி மையம் வாங்கின ஓட்டு வந்து கணிசமான ஓட்டு. அந்த ஓட்டு இப்ப என்ன ஆகும்? அந்த ஓட்டு வந்து கிட்டத்தட்ட அது எல்லாமே நடுநிலையாளர்கள் தான். இவர் டார்ச் உடைச்சதுனால சந்தோஷப்பட்டு போட்டவங்க. அந்த ஓட்டுல 60% ஓட்டு இவருக்கானது கிடையாது. திமுகவுக்கு எதிர் ஓட்டு தான். அன்னைக்கு திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு போட்டவங்க தான். அது இப்ப அப்படியே தான் நடுநிலையா மாறி, ஏன்னா இவ்வளவு நாள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அப்படியே பாஜக அதிமுகவுக்கு மாறும். மீதி இருக்கிற 40 இவரை நம்பி ரசிகர்களா இருந்து இவர் கூட இருப்போம்னு நம்பி வந்தவங்க 20%. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. கட்சியே வேணாம் போன்னு வெளியே போயிட்டாங்க. அந்த ஓட்டே இவர் கிடையாது. இவர் கூட இருக்கிறது அந்த திமுக, இப்போ இவர் கூட இருக்காங்கல்ல 4 பேர் யாரோ, அந்த ஒரு பதவியை ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுல காசு பார்க்கறவங்க மட்டும்தான் இவர் கூட இருக்காங்க. ஏன்னா நடுநிலையாளர்கள் திமுக வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு போட்டாங்க. எதிர் ஓட்டு தான் வந்தது. அதிமுகவுக்கு எதிர் ஓட்டு தான் வந்தது. இப்ப இவருடைய கணக்கு எடுத்துங்களேன். கமலுடைய இடத்தே வந்து இதே நடுநிலையாளர்கள், இதே மாதிரி புதுசா ஒருத்தர் வர்றாரு தாவேகா விஜய், ஒரு 20% அவருக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். 100ல இருந்து 20 அவருக்கு போயிடுச்சு. இவருக்கு கமல் நல்லவர் நினைச்சு வந்து இங்க போய் காலில் விழுந்தாரு, அறிவாலய வாட்ச்மேன் ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது ஒரு 40% ஓட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு போயிடுச்சா எல்லாமே. அப்போ திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டுல எல்லாம் மிக்சர் ஆயிடுச்சு. இங்க 20 அங்க மீதி. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்த செயல்கள் பாஜக இதுவரை இந்த 10 ஆண்டுகளாக, இந்த 5 ஆண்டுகளாக தொகுதிக்கு செய்திருக்கிறது, இதெல்லாம் பார்த்து இந்த பக்கம் ஃபேவரா மாறுது. 20, 20, 40ன்னு கணக்கு மாறும்போது கமலுடைய ஓட்டு எல்லாமே இப்படி ஸ்பிளிட் ஆகுது. இதுல தாவேகாவின் வருகை என்பது அந்த ஏரியால மிகப்பெரிய லெவல்ல வரல. ஏன்னா நார்மலாவே விஜய்க்கு வந்து கோயம்புத்தூர் சைடுல பெரிய அளவுல ஃபேன்ஸ் கிளப் இருக்கிற அளவு நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவருக்கு வந்து ரொம்ப கம்மி தான். சென்னை, வட மாவட்டங்கள், இன்டீரியர் சவுத், அங்கதான் அவருக்கு கொஞ்சம் வெயிட் அதிகம். நம்ம எண்டுல நம்ம கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் சைடு அதிகம். இந்த சைட்ல எல்லாம் அவருக்கு இல்லை அந்த அளவு. நம்ம பெரிய அளவுல நோட் பண்ணி இது வரைக்கும் தெரியல. ஸோ அதனால தாவேகாவின் பாதிப்பு இருக்காது. வந்தாலும் அது கமல் ஓட்டை எடுக்கும், திமுக ஓட்டை எல்லாம் எடுக்கும். அப்படின்னா இந்த களம் வந்து இவர் அர்ஜுனன் அவருக்கு சாதகமா இருக்கிறது. செந்தில் பாலாஜி வந்து இந்த முறை மக்கள் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து எதுவும் வழக்கு தன் மேல வந்தா, தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றது, அரசியல் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு தன்னுடைய தம்பியை வந்து மாற்று வேட்பாளரா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சு ரெடி பண்ணி வைப்போமே அப்படின்னு அந்த வேலை பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் ஜெயிப்போம்னு உறுதி இருந்தால் இன்னொருத்தரை ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு ரெடி பண்ணாரு? அப்ப இவருக்கு பயம். அதை நம்ம பார்க்கணும். சார், இங்க செந்தில் பாலாஜி வந்து கரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து ஒரு 18 சுயேட்சை வேட்பாளரை நிற்க வச்சிருக்கிறதா அண்ணாமலை வந்து புகார் அளிச்சாரு. அதுல மூலமா வந்து அவர் பணத்தையும் இலவச பொருட்களையும் விநியோகிக்க போறதா அவர் வந்து குற்றச்சாட்டும் வச்சாரு. சோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல சார், அதாவது இது வந்து திமுக காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ நான் கார்த்திகேயன் ஒரு வேட்பாளரா நிக்கிறேன்னா அதே கார்த்தின்ற பேர்ல 5 பேரை நிக்க வைக்கிறது, இது வந்து திமுக பல வருஷமா செய்யும். அதாவது வரவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒண்ணு, நீங்க அளவுக்கு அதிகமாக வேட்பாளர் கொண்டு வரும்போது இவிஎம் இல்லாம பேலட் பேப்பர் வரும். இவிஎம்க்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு மேல போனா பேலட் பேப்பர்னு வரும். மாறும்போது அந்த கணக்கு வேற. இப்ப இவர் மேல இருக்க அலிகேஷன், இவர் வழக்கமா இவர் தான் எப்ப பாரு தப்பு பண்ணுவாருன்னா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரே நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் ஒரே இதை வாங்கிட்டு வந்து எல்லாரும் இங்க பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி வெளியில கேன்வாசிங்க்கு ஒரு பேர்ல காசு கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் நம்ம யோசிச்சாலும், நீங்க போலிங் பூத்துல வந்து பூத் ஏஜென்ட்ஸா இந்த டோட்டல் ஆளுங்களுக்கு ஒரு ஆளுங்க உட்கார வைப்பாங்க ஒரு பூத். ஸோ அது வந்து கை கொடுக்கும் எப்பவுமே. ஏன்னா ஒரு வேட்பாளர் வந்து இவர் தானா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, இப்ப இவங்க கூட இருக்கிற 22 பேர்ல இவர் 15 ஆள் இவருன்னு வச்சுங்களேன், 15 பேர் ஆமா ஆமா இவர் தான் வேட்பாளர் அப்படின்னா ஓகே பண்ணுவாங்க அந்த வெரிஃபிகேஷன். வேற என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். இவங்க அதுக்கு தான் பண்ணுவாங்க. ஒண்ணு.
இன்னொன்னு பூத் கேப்சரிங் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் இப்ப கண்காணிக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த போகஸ் ஐடி அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அதுல எல்லாம் வேலை காட்டலாம். எப்படி வேணாலும் இதை செய்யலாம். திமுக வந்து பல ஆண்டுகளாக இதெல்லாம் பண்ணிருக்கு. இப்ப கூட நேற்று பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல வைத்தியலிங்கம் அவருடைய இடத்துல வந்து டம்மி இவிஎம் மாதிரி தெர்மாக்கோல்ல பண்ணி கொண்டு வந்து எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. இவிஎம் மிஷின் தான் பொய். அதான் அந்த மாதிரி டம்மி மிஷின் எதுக்கு கொண்டு வந்து தெர்மாக்கோல்ல பண்ணி வச்சிருக்கீங்கிறது தெரியாது. அங்க ஓட்டர் ஐடி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இவர்கள் செய்வார்கள், செய்யக்கூடியவர்கள் தான். 11 மணிக்கு பதவி ஏற்றா 11:05க்கு நீங்க மண் அள்ளுங்க, குறுக்க யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவர் போனாடி சொன்னதே பெரிய சக்தியாச்சு. அதை எடுத்து பேசினவர் தான் கமல். உடனே போய் அவரு கூடயே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துட்டு என் சகோதரன்றாரு. ஸோ இவருக்கு மைனஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு எந்த நேரம் வேண்டுமானாலும் வழக்குகளில் இவர் சிறைக்கு செல்லலாம்ன்ற நிலைமையில தான் இருக்கிறார். இப்போ மக்களுக்கு வந்து நம்ம எதுக்கு ஒருத்தரை எடுத்து திருப்பி ஜெயிலுக்கு போய் திருப்பி வேற ஆளை கொண்டு வந்து எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை பொதுவாகவே இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட காலையில கூட பேசிட்டு இருந்தேன். அவர்கள் எல்லாமே அப்படிதான். நிறைய பேர் இவங்க எல்லாம் நடுநிலையாளர்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள். நான் இப்ப சொன்னதெல்லாம் எந்த கட்சியும் சாராதவர்கள். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு வேட்பாளர் இருக்காங்க, நமக்கு நல்லதா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைப்புல இருக்காங்க. ஸோ அதனால இவருக்கு வந்து நம்ம பேசுன வரைக்கும், அங்க பார்த்த வரைக்கும், அந்த களத்தை பார்த்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அவர் தன்னுடைய உச்சகட்ட பணபலத்தை, உச்சகட்ட அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தால் கரையேறுவார். ஆனால் அதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இடம் கொடுக்காது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு. பட் ஸோ அந்த நிலைமையில பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவும் என்டிஏவுக்கு சாதகமாகத்தான் இந்த தொகுதியும் இருக்கிறது. சார், அடுத்தது திருப்பரங்குன்றம். அது சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் ஒரு ஒரு பிரபலம் அடைந்த ஒரு தொகுதி. ஸோ இங்க வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே டைரக்டா ஃபைட் பண்றாங்களா? இல்லாட்டி தாவேகாவோட சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறாரு? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? சார், இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுக தான் இது வலுவானது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பல தடவை அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக அதுக்கு ஒரு 2 நம்பர் கம்மியா இருந்தாலும் நீங்க மறுபடியும் காங்கிரஸ் 2 தடவை ஜெயிச்சிருக்கு. நீங்க முதல்ல ஸ்டார்டிங்லயே வந்து இந்த தொகுதி வந்தபோது 57 காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் தான் திமுக வர ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் ஜெயிக்க வரிசையா அடுத்ததுல அவங்க வரல. திமுகனே போயிடுச்சு அந்த தொகுதி. இப்ப 2021 கூட PV ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து 1,03,000 ஓட்டு வாங்கினார் இந்த தொகுதியில. அவர் அப்படிதான் வந்தார் இந்த தொகுதியில. இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா அதிமுக, திமுக, நாத்தாக்கால வந்து சத்யாதேவின்னு அவங்க நிக்கிறாங்க. அவங்க பெரிய அளவுல ஒன்றும் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல. பட் நீங்க சொன்ன நிர்மல்குமார் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு ரொம்ப அதிகமா போனா இந்த இதெல்லாம் என்ன சொல்றது, திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு, பிரிக்கக்கூடிய ஓட்டு, விஜயின் அந்த ரசிகர்கள் ஓட்டு எல்லாமே சேர்ந்து பார்த்தா அந்த தொகுதியில அவருக்கு ஒரு 6% ஓட்டு வரும் அந்த தொகுதியில தாவேகாவுக்கு. மற்றபடி அவரெல்லாம் பெரிய மாற்றம் எல்லாம் அங்க பண்ணிட முடியாது. அதெல்லாம் அவர் பண்ண போறது கிடையாது அந்த இடத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 35 வேட்பாளர்கள் திருப்பரங்குன்றத்தில். 35 வேட்பாளர் போட்டு எல்லாரையும் களம் இறக்கிருக்கிறாங்க. வரவங்க போறவங்க எல்லாரும் களம் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்கன்னு எப்படி பார்த்தாலும் சரி, இதே முதல்ல சொன்ன கணக்கு தான். எல்லாம் 100 ஓட்டு 200 ஓட்டு கணக்கு தான். ஸோ நீங்க 35ல 30 வேட்பாளர் ஆளுக்கு 200 ஓட்டை பிரிச்சு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். பெரிய அளவுல இது பாதிப்பு வரல. இவங்க 3 பேருக்குள்ளன்னு வரும்போது கண்டிப்பாக ராஜன் செல்லப்பா இந்த தொகுதியிலேயே இருந்து இங்கேயே பேர் எடுத்து வந்தவர். அவங்க கிருத்திகா தங்கபாணி வந்திருக்கிறாங்க, அவங்க திமுகல. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நீங்க ரொம்ப இதுவா பார்க்கணும்னு சொன்னாங்க 2.5 லட்சம் ஓட்டு அந்த ஒரு கம்மியான அந்த கால்குலேஷனுக்குள்ள நீங்க வந்தா கூட சரி, சரிங்களா? நீங்க SIRல வந்து இது வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 2021 வந்து 3,21,000 இருந்தது. இப்போ வந்து 2,54,000 வந்திருக்கு, சரிங்களா? அதெல்லாம் கணக்குகள் சொல்றாங்க, மாறுது எல்லா இடத்துலையும். ஒரு ஒப்பீடுன்னு பார்த்தாலே அப்படிதான் வருது, மாறி மாறி வருது அப்படின்னு வச்சா கூட இவர் ராஜன் செல்லப்பா வந்து நல்ல அறிமுகம் உள்ளவர், நல்ல அறிமுகம், சமூக செயற்பாட்டாளர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய அங்க பண்ணிட்டு இருக்காரு. தொகுதி மக்களோட ரொம்ப வருஷமா கனெக்ட்லயே இருக்கிறவர். என்ன இன்னொன்னு அடுத்தது சமீபமா கோயில் பிரச்சனை நடந்தது, கோயில் பிரச்சனை. சோ அந்த பிரச்சனையும் போதே இதுல என்ன பிளஸ் இவருக்குன்னா இவர் எதுவுமே பேசல.
நடுநிலையா இருந்துட்டாரு. திமுக நிறைய பேசினாங்களே, அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஓட்டு அவங்க சைடு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்காக? அதான் வரேன். இவர் எதுவுமே பேசவில்லை. நடுநிலையாளரா நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ நீதிமன்றத்தின் பக்கம் நிற்போம், நாம ஜஸ்டிஸ் அவ்வளவுதான், அது என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு சைலண்டா இருந்துட்டாங்க. அது வந்து இவர்களுக்கு ரெண்டு பக்கமுமே கெட்ட பேர் வரல. நீ அவங்க ஆளானு இவங்க ஆளானு கெட்ட பேர் வரல. திமுக என்ன பண்ணுச்சுன்னா, ஆக்சுவலா அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே நவாஸ் கனி தான், எல்லாருக்குமே தெரியும். நவாஸ் கனி தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. இல்லைன்னா கொஞ்சம் பெரிய அளவுல எல்லாம் போயிருக்காது. வழக்கம் போல வருஷம் கோர்ட்டுக்கு போற மாதிரி போய் கலெக்டர் ஆபீஸ்ல பஞ்சாயத்து பேசி திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா இது நவாஸ் கனி ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை ஆச்சு. அப்படிங்கும் போது அவர்களே இன்று நம்பவில்லை. ஏன்னா கோர்ட்ல போய் கலெக்டர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு யார் ஆர்டர் கொடுத்ததுன்னா சொன்னாங்க, பண்ண மன்னிச்சிருக்காங்க போது கோர்ட்டு சொன்ன தீர்ப்பையே நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு அடம் பிடிக்கும் போது அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க பண்றது எதுக்கு பண்றீங்கன்னா எங்க மேல கெட்ட பேர் வரதுக்காக பண்றீங்களா? ஒண்ணு இதுதான்னு பேசுங்க, இல்ல இப்படி பேசுங்க. நீங்க ரெண்டு பக்கத்தையும் மக்களையும் குழப்பி விட்டு அரசியல் ஆதாயம் பார்க்க முயல்கிறீர்கள்னு சிறுபான்மை மக்கள் அங்க இருக்கிறவங்களே பேசுறாங்க. இவர் தான் சும்மா சொல்லிட்டு இருந்தாரு, இது வந்து பாஜக வந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஆலயத்தை வெளியிலிருந்து ஒரு கூட்டம் வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னா நீங்க எது வேணா சொல்லலாம். இதுல கோர்ட்டு தீர்ப்பை எடுத்து கேஸ் போட்டது யாருன்னா கோவிலுக்கு சாதகமா அந்த தீர்ப்பை எடுத்து கேஸ் போடுது. அப்பவே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சேகர் பாபு அறநிலையத்துறை இருக்காரு, ஸோ இவங்க ஆளுங்க தான் மொத்தமே இப்படிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த பக்தர்கள் ஆன்மீகவாதிகளுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டது திமுக. அதுல வந்து ஆன்மீக மண், தேசிய மண், தேவர் பிறந்த மண், தேசிய மண், அது வந்து யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு வந்து என்னைக்கு வந்தாலும் சோறு போடும், எத்தனை மணிக்கு வந்தாலும் சோறு போடும் சொல்லக்கூடிய அந்த மண், வீரபாளைய மண். நீங்க வந்து இன்னும் வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாக்க பாண்டியர்கள் இருந்தது, நாயக்க மன்னர்கள் வந்தது, ராணி மங்கம்மா, இன்னைக்கும் மங்கம்மா சத்திரம் இருக்கட்டும், திருமலை நாயக்கர் மகால் இருக்கட்டும், எவ்வளவுலாம் அந்த மண்ணுக்கு ஆன்மீகம் இருக்கிறதோ அத்தனையும் இருக்கு. அந்த மதுரைங்கிறது, அந்த மதுரையில இந்த கோவிலுங்கிறது முக்கியப்பட்டது, முருகனுடைய ஒரு படை வீடுல முக்கியமா இருக்கிறது திருப்பரங்குன்றம் போது அந்த மண் என்பது. ஏன் திருப்பரங்குன்றம்னா நீங்க நாயக்கர் மகால் தான் போறீங்களேன்னு கேட்கலாம். நம்ம மதுரை மண்ணை மொத்தமா தான் பார்க்கணும். எலெக்ஷனுக்கு தான் தொகுதி, எலெக்ஷனுக்காக தான் இந்த தொகுதிகளில் வரையறையலாம். ஆனா மண் என்பது அது மதுரை மண். அந்த மக்களுக்கான அந்த ஒரு நிலைப்பாடு, தேசியம்னா முதல்ல நிக்கிறது, போராட்டம்னா அங்க கூப்பிட்டா நேதாஜி கூப்பிட்டா முதல்ல போறது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தேவர் இருக்கட்டும் எல்லாமே. தேவர் ஐயா வந்து தன்னுடைய சொத்துக்கள் மொத்தம் அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு கொடுத்தாரு. அதையெல்லாம் அந்த மக்கள் வந்து இன்னைக்கும் ஒத்துமையா தான் இருக்காங்க. திமுக அரசியல் செய்ய நினைச்சது, ஆனா அது எடுபடல பெரிய அளவுல. அதனாலதான் அவங்க மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, மாறி பேசுறாங்க, ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு. சோ அதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவருடைய பேர் எனக்கு சரியாக நினைவில்லை. வாழ்வுரிமை கட்சியில அவர் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர், அவரும் கூட்டணியில இருக்கிறாரு. அவர் பேர் எனக்கு ஐ திங்க் ரஹீம் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பேர் சரி ஞாபகம், ரஹீம் நினைக்கிறேன். அவர் கூட சொன்னார், திமுக நடத்துற நாடகத்தை வந்து நாங்க இனிமேலும் சகிச்சுக்க மாட்டோம். இதே மாதிரி எத்தனை வருஷம் தான் பொய் சொல்லுவீங்க நீங்க, எத்தனை வருஷம் பொய் சொல்லுவீங்க, எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னாரு. இப்ப ஏன்னா அந்த கோவில் விவகாரம் மட்டும் இல்ல, அவர் டோட்டலாவே சொல்றாரு எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அவர் கடைசியில சொன்ன வார்த்தை இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தும். அவர் அந்த பேட்டி ஒன்று நான் பார்க்கும்போது கடைசியில சொன்ன வார்த்தை, பாஜக வந்தா வரட்டும், கவலை இல்லை, திமுக எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. திமுக தேவையில்லை அப்படின்னு. சோ அந்த மக்கள் வந்து கலவரம் சண்டையெல்லாம் எங்களுக்குள்ள வேண்டாம், நாங்க வந்து ஒத்துமையா இருக்கோம் அப்படிங்கிற லெவல் தான் இருக்காங்க. சோ அந்த ஆன்மீக மண் வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கும் போது திமுகவை ஓட்டுறதுக்கு தான் அங்க இருக்கிறாங்க. அப்போ சிறுபான்மையினர் அத்தனை பேர் உடனே அதிமுக போட்டுறாங்களா, பாஜக ஓட்டு போட்டுறாங்களான்னு கிடையாது. திமுகவுக்கு எதிராக விழும் ஓட்டு, அவர்கள் எப்பொழுதும் தனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சிறுபான்மை ஓட்டு இவங்களுக்கு எதிராக போகுது. கன்சாலிடேஷன் நடந்திருக்கா ஒரு பக்கம் அப்படின்னா, கன்சாலிடேஷன்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல என்னைக்குமே பெரிய அளவுல வராது. ஒரு மதம் சார்ந்த கன்சாலிடேஷன்ங்கிறது வந்து இந்து மதத்தை பொறுத்த மட்டும் பெரிய அளவுல எங்கேயுமே வரதில்லை. மக்கள் காட்டுறதில்லை. ஆனால் ஓட்டு போடும்போது காட்டுவாங்க. வெளியில வந்து நாங்கெல்லாம் ஒண்ணுலாம் தெருவில் நின்று காட்டுற அவசியம் எல்லாம் தமிழ்நாட்டுல இல்லை. ஓட்டு போடும்போது திமுகவை என்ன பண்ணமோ அதை செஞ்சு வச்சு செய்வாங்க, மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிறுபான்மையினர் இந்த திமுக விரோத போக்கை எடுத்து
அவங்களும் திமுக எதிராக வரும்போது அந்த கன்சாலிடேஷன் என்பது என்னை பொறுத்தவரை மதம் சார்ந்த அல்ல, தமிழக மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த திமுக பிரிவினை திமுக வேண்டான்னு சொல்லி அந்த கன்சாலிடேஷனுக்கு இந்த முறை வருவாங்க. கண்டிப்பா அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும், கலவரம் நடத்த ட்ரை பண்ணாலும் முடியாது அப்படிங்கிறத மக்கள் நிரூபிப்பாங்க. பிரிவினைக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கும்போது திருப்பரங்குன்றம் வந்து இன்னொன்னு, இந்த கோவில் அந்த திருவிழா அப்படிங்கும்போது அறநிலையத்துறை பல இடங்கள்ல பல கோயில்களை மோசமா நடத்தும் போது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல மாறி மாறி பேசும்போதும் அறநிலையத்துறை யாருது? திமுக அரசு. அரசு நிலைப்பாடு என்ன? மாறி மாறி பண்ணுது. இது எல்லாமே அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வராது. இன்னொன்னு, உள்ளூர்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது, ரோடு ஒழுங்கா கிடையாது, தண்ணி குடிநீர் பிரச்சனை இருக்கு, அந்த பகுதியில எதுவுமே சரியில்லைங்கும் போது அந்த அடிப்படை தேவைகள் அங்கே சரியாக இல்லை. குடிநீர் பிரச்சனை இருக்கு, மின்சார பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து விஜய் மாதிரி சொல்ல முடியாது, அடிப்படை தேவை இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. தண்ணிங்கிறது அடிப்படை தேவை, அந்த சாலை வசதி என்பது தேவை, இதெல்லாம் அடிப்படை. உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடையெல்லாம் தேவை. விஜய் அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஈஸியா, அடிப்படை வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு ரோடு போடலன்னாரு. அடிப்படை வசதியே இல்லாம எங்க ரோடு போடுது? அதுவே அவருக்கு தெரியல. அதே மாதிரி நிர்மல்குமார் வந்து பல கட்சி தாண்டி வந்துட்டாரு. அவர் எந்த கட்சினே மக்களுக்கு தெரியல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வரைக்கும் அவர் இந்த கட்சியில இருப்பாரா இல்ல வேற கட்சி போயிடுவாரா, விஜய்காரங்க அவருக்கு ஓட்டு போடணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரை பொறுத்த மட்டும் அப்படிதான் இருக்காரு. சோ விஜய் ஆளுங்களே கேக்குறாங்க, இவர் எங்க கட்சியா, ஓட்டு போடலாமா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவர் இங்க இருப்பாரான்ற டவுட் ஒண்ணு. இன்னொன்னு, திமுக வந்து தோல்வி பயத்துல இருக்கு அப்படிங்கும் போது ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க சமீபமா பார்க்கலாம், திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க ஒரு வேட்பாளர், நீங்க எந்த சின்னமா, உங்க சின்னம் என்னன்னு கேட்கற லெவல்ல கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சின்னம் எது? குழப்பம் இருக்கு. ஏன்னா அங்க பல பேருக்கு வந்து எந்த கட்சிக்காரங்க இந்த சின்னத்துல நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு நியாயம். ஏன்னா வந்து அவர் கட்சிகளுக்கு எல்லாம் உதயசூரியனே கொடுத்திருக்காரு. அதே கட்சிக்காரங்க 1-2 இடத்துல அவங்க சின்னத்திலேயே நிக்கிறாங்க. ஆமா, அப்போ அந்த மேடைக்கு வரும்போதாவது அவருக்கு தெரியணும். இந்த மேடைக்கு வந்திருக்கோம்னா யாரு என்னங்கிறது தெரியணும் இல்லையா? எடப்பாடியார் அவர் துண்டு சீட்டு வச்சு பேசுறதுல அட்லீஸ்ட் நீங்க துண்டு சீட்டுங்கிறது தெரியும். மேடைக்கு வரும்போது வேட்பாளர் பேரு சின்னம் அதுவாவது எழுதி வைக்கணும் இல்லையா? நீங்க அதை கூட எழுதி வைக்கிறது இல்லையே. இது எப்படின்னா, இவர் மட்டும் இல்ல, இவரு கூட்டணியில் இருக்கிற திரு வைகோ அவர்கள் ஒரு முறை அப்படிதான் பண்ணாரு. ஒரு உண்ணாவிரத மேடைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு, தண்ணி எடுத்து குடிச்சிருந்தாரு. என்னங்க தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டா, ஓ உண்ணாவிரதமா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. எந்த மேடைக்கு வந்திருக்கோன்னே தெரியாம வர்றது இந்த திமுக கூட்டணிக்கு வழக்கமா போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு உண்ணாவிரத மேடையில போய் அதுக்கா உண்ணாவிரதமா இது அப்படின்னு கேட்டாருன்னா அவர் எந்த தெளிவோடு இருக்கிறார்? அப்போ திமுக அது முன்ன, இப்ப ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரே பேர் தெரியாம இருக்காரு. விசிகாக வந்து அடிக்கிறார். வீட்டுல சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, இப்போ விசிகாவினர் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. அவரு பார்த்தா பக்க ஸ்டேட்ல புதுச்சேரியில 3 இடம் நிக்க, எனக்கு ஓட்டு போடாதீங்க, நிக்கிற வேட்பாளருக்கே ஓட்டு போடாதீங்கன்றாரு. இங்கேயே வந்து அவருக்கு அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பிரச்சனை இருக்கு, வேட்பாளர்ல பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே எல்லா ஊர்லயும் எதிரொலிக்கும் போது மதுரையெல்லாம் நிறைய எதிரொலிக்கும். விசிகாவோட வாக்கு வந்து பெரிய அளவுல பாதிக்கும். ஏன்னா மதிப்பு தரல. நேத்து வந்து தேமுதிகவுக்கு இவ்வளவு கொடுத்தாரு, அள்ளி கொடுத்தாரு, நமக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சு கொடுத்தாங்களே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ஏற்கனவே இவருக்கு 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர்னு பேரு. இந்த முறை அவங்களுக்கு 9 தொகுதி 10 ராஜ்யசபா கொடுத்துட்டு உங்களுக்கு 4, அப்புறம் 6, அப்புறம் 8ன்னு வந்து பேசும்போது அதையெல்லாம் விசிகாவினர் ரசிக்கவில்லை. எங்களுக்கு மரியாதை இதுதானா, உரிய மரியாதை இல்லாத இடத்தில் ஏன் இருக்க வேண்டும்னு கேட்கிறாங்க. அதாவது தலைவர்களுக்குள்ள ராசியா இல்லாம், ஆனா தொண்டர்கள் வந்து ஜெல்லாக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வரும். நீங்க தலைவர்கள் சீட்டுக்காக போய்க்கலாம், பணத்துக்காக போயிருக்கலாம், பெட்டிக்காக போகலாம், எதுக்கு வேணா போகலாம். நான் இன்னதுக்கும் சொல்ல, எதுக்கு வேணா சேரலாம். ஆனால் தொண்டர்கள் என்பது கட்சியின் தலைமைக்கான மரியாதை, நமக்கான கௌரவம், சுயமரியாதை எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த தொகுதியில கண்டிப்பாக எதிர்வரும். பிரேமலதா அவர்கள் நாங்க வந்து மதுரை தான், நாங்க இங்க வந்துட்டோம், எங்க ஓட்டெல்லாம் வந்துடும்லாம் கனவு காண வேணாம். அதெல்லாம் கனவு காணவே வேணாம். அதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த ஓட்டு, பிரேமலதா அவர்களுக்கோ பிரபாகரன் அவர்களுக்கோ சுதீஷ் அவர்களுக்கோ இருக்கிற ஓட்டு இல்ல. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது. அதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு அதுல இருந்ததுல 1% ஓட்டு வேணா கை கொடுக்கலாம். 1%, வேற எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்க போகுது.
சார், இப்ப இந்த 4 தொகுதியில திமுகவுக்கு பெரிய அப்செட் எங்க வரும்? பிடிஆர் உடைய தொகுதி தான். ம். பிடிஆர் தொகுதி தான் அப்செட். ஏன்னா அவங்க பெருசா எதிர்பார்க்கறது அதுதான். ஓகே. எந்த தொகுதியில வந்து க்ளோஸ் மார்ஜின் விக்டரி இருக்க போறது என்டிஏக்கு? ஏன்னா 4மே நீங்க என்டிஏக்கு சாதகமா சொல்லிட்டீங்க. திருப்பரங்குன்றம் தான். க்ளோஸ். திருப்பரங்குன்றம் நெக் டு நெக் வரும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல வருவாங்க திருப்பரங்குன்றத்துல. பிடிஆர் வந்து தோல்விங்கிறது வந்து இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய தோல்வி. ஓகே. ஸோ நேயர்களே, உங்க கருத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுபோல நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு தொகுதி நிலவரத்தில் திரு கார்த்திக் சுவாமியை சந்திப்போம். அதுவரை தேங்க் யூ சார். வணக்கம். நன்றி சார்.